வணக்கம் மக்களே, இன்னைக்கு பிளாட் பொசிஷன் வெல்டிங் பார்க்க போறோம். இந்த பிளாட் பொசிஷன் வெல்டிங்ல இதோ இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து தகரமா இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி வெல்டிங் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம கான்செப்ட் பார்க்க போறோம். நிறைய நண்பர்கள் கேக்குறீங்க, கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, ஹோல்ஸ் விழுந்துருது நண்பா. நம்ம வந்து வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு பட்ட ஆங்கிள் எல்லாம் வெல்டிங் பண்ணும்போது நார்மலா வெல்டிங் வருது. ஆனா வந்து தகரத்துல எல்லாம் வெல்டிங் பண்ணும்போது ஓட்டை ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி ஓட்டை வராம இருக்கிறதுக்கு எப்படி வெல்டிங் பண்றது அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க. அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம கிளியரா பார்க்க போறோம். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அந்த இனாம் இப்ப வந்து இந்த இந்த பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட கேஜ் பாருங்க, இது வந்து 14 கேஜ் ஷீட். இந்த 14 கேஜ் ஷீட் இங்க வந்து 4 mm பிளேட் இருக்கு. இந்த மாதிரியான விஷயத்த வந்து நம்ம வெல்டிங் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். வெல்டிங்க்கு பின்னாடி கிளாஸ் வச்சு வெல்டிங்க க்ளோஸ்ல எடுங்க நண்பர்களே. இப்ப வந்து இங்க பாருங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த 4 mm பிளேட்டையும் 14 கேஜ் ஷீட்டையும் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு டாக்கா பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி டாக்கா பண்ணிக்கிட்டு நம்ம வெல்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன நடக்குதுன்றத பாருங்க. இங்க வந்து பாருங்க, நமக்கு வந்து வெல்டிங் வந்து கிளியரா வரல. வெல்டிங் வந்து ஹோல்ஸ் விழுந்துட்டு, இப்ப நமக்குமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன், எனக்குமே வந்து ஹோல்ஸ் விழுந்துச்சு. இப்போ இந்த இடம் உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஹோல்ஸ் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு விஷயத்த கவனிக்கணும். நம்ம எடுத்துக்கிட்ட வெல்டிங் ராடு பிளஸ் வெல்டிங் மிஷின்ல நம்ம வைக்கக்கூடிய பவர். இப்போ வந்து இந்த வெல்டிங் ராடு வந்து பாத்தீங்கன்னா 6013 வந்து 3.2 mm உள்ள வெல்டிங் ராடு. இப்போ இந்த ராடோட கேஜ் எப்படி உங்களுக்கு தெரியல, அதாவது இந்த கணம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ராடோட வெல்டிங் ராடோட கணம். இது வந்து நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நான் வந்து பெஸ்டார்க் வெல்டிங் ராடு யூஸ் பண்றேன். பெஸ்டார்க் வெல்டிங் ராட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரண்ட் ஆம்பியர் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க, எவ்வளவு ரேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 mm, அதாவது mm அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த வெல்டிங் ராடுடைய கணம் தான் வந்து 2ங்கிறது. 2 mm வந்து 50ல இருந்து 75 வைக்கணும். அதாவது 2.5 mm வந்து பாத்தீங்கன்னா 60ல இருந்து 90 ஆம்ஸ் கரண்ட் வைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா 3.15 வந்து பாத்தீங்கன்னா 100ல இருந்து 140 வச்சு வெல்டிங் பண்ணணும். சோ அடுத்த வெல்டிங் ராடோட கேஜ் போட்டிருப்பாங்க. இது வந்து 3.15, அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல 3.2, அதாவது நம்ம வந்து அந்த 0.2 வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து 0.2 3.2 mm. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஆம்பியர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சார்ட்ல கொடுத்துருக்கிறது படி பாத்தீங்கன்னா 100ல இருந்து 140க்குள்ள வைக்கணும். ஸோ நம்ம வந்து வச்சிருக்கிறது என்னன்னா, இது வந்து காமன் எர்த். வெல்டிங் மிஷின்ல பொறுத்த வரைக்கும் இது வந்து எர்த். அடுத்த ரேஞ்சில் இருக்கிறது பாத்தீங்கன்னா 50, 100, 150. 150ல வச்சு நம்ம வெல்டிங் அடிக்கிறோம். நம்ம 150 வந்து அவங்க சார்ட்லயே எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 140 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 10 ஆம்ப் வந்து கூட வச்சு வெல்டிங் பண்றோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஆம்பை கம்மி பண்ணுவோம். இப்ப நம்ம இந்த ஆம்ப் வந்து கம்மி பண்றது எப்படின்னா, நான் வந்து பெரிய மிஷின்ல காட்டுறேன். உங்களுக்கு வந்து சின்ன இன்வெர்டர் வெல்டிங் வச்சிருப்பீங்க, அதுல சுவிட்சை திருப்பினாலே போதும், ஆம்ப் வந்து கம்மி ஆயிடும். இப்ப நம்ம என்ன பண்றோம், கம்மி பண்றதுக்கு 100 ஆம்ப்ல வந்து செட் பண்றோம். முக்கியமா இந்த மாதிரி வெல்டிங் மிஷின்ல வந்து இந்த மாதிரி நெட் போல்ட் வந்து டைட் வச்சிருங்க. இதை வந்து லூஸ்ல வச்சுட்டு வெல்டிங் பண்ணாதீங்க, அந்த போர்டு வந்து எரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம வெல்டிங் பண்ணி பார்ப்போம், இந்த பவர் நமக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். நான் என்ன பண்றேன், அந்த ஹோல்ஸ் ஏற்கனவே அடிச்ச ஹோல்ஸ் கிட்ட வந்து ஓட்டை விழுந்துருக்குல, சோ நம்ம என்ன பண்ண போறோம், தள்ளி வெல்டிங் அடிக்கிறேன். நண்பர்களே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம வந்து பவர் வந்து கூட இருந்துச்சு. சரிங்களா, பவர் கூட இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு வெல்டிங் பண்ணணுமே, வெல்டிங்கும் சரியா வரல, அதே நேரத்துல வந்து ஹோல்ஸும் விழுந்துட்டு. இப்ப ரெண்டாவதா நம்ம பவரை வந்து கம்மி பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, வந்து வெல்டிங்கே வந்து நமக்கு வந்து கிளியரா வந்துருச்சு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் வந்து தொடர்ந்து நம்ம கண்டினியூவா அடிக்க முடியுது. இந்த மாதிரி ஹோல்ஸ் வரதுக்கான பிரச்சனைகள் இல்ல. இப்ப நம்ம இன்னொரு முக்கியமான டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அதுக்குதான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்க கூடாது. என்ன மேட்ரு அப்படின்னா, இங்க வாங்கலாம், இந்த மாதிரி மெலிசா இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா மெலிசா இருக்கும், இந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா திக்னஸா இருக்கும். இந்த மாதிரி திக்னஸ் பிளஸ் இந்த மாதிரி மெலிசா இருக்கக்கூடிய பிளேட்டை வந்து நம்ம வெல்டிங் அடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த திக்னஸா இருக்கு பாருங்க, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப இந்த 4 mm பிளேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 mm பிளேட் பிளஸ் இங்க வந்து 14 கேஜ் ஷீட் இருக்கு. நம்ம வெல்டிங்கை வந்து ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 mm பிளேட்ல இருந்து ஆரம்பிக்கணும்.
இந்த பொசிஷன்ல வெல்டிங் அடிச்சுட்டு வரணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த பிளேட் மெலிசான பிளேட். சோ இதுல நம்ம டைரக்டா வெல்டிங் அடிக்கும் போது ஹீட்ல உருக ஆரம்பிக்கும். சோ நம்ம வந்து ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4mm பிளேட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி 4mm பிளேட்ல இருந்து நம்ம வெல்டிங் அடிச்சு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஹீட்டால ஹோல்ஸ் விழுற பிரச்சனை இருக்காது. நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா மெலிசான பிளேட்டை வெல்ட் அடிக்கும் போது ஓட்ட விழுந்ததுதான் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. சோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இந்த இப்ப நான் சொன்ன மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வெல்டிங் மிஷின்ல பவரை வந்து பாத்துக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 10 கேஜ் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல 3.2mm இருக்கக்கூடிய இந்த வெல்டிங் ராட் வந்து 10 கேஜ் ராடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான பவர் நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை சப்போஸ் நீங்க 12 கேஜ் பயன்படுத்தீங்க, 2.5mm திக்னஸ் உள்ள ராடு பயன்படுத்தீங்க, இல்ல 2m ராடு வந்து பயன்படுத்தீங்க, அது மெலிசா இருக்கும் அந்த ராடு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 150 வச்சு பவர் அடிக்க முடியாது, 100 வச்சு அடிக்க முடியாது. அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 60க்குள்ளதான் நம்ம பவர் வைக்கணும். சோ ஒவ்வொரு ராடுக்கும் வந்து பவர் வந்து மாறும். உங்களுக்கு ஒருவேளை பவர் தெரியல அப்படின்னா இந்த வெல்டிங் ராடு கம்பெனிலேயே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு சரியா திருப்தியா இல்லை அப்படின்னா கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே கரண்ட் ஆம்பியர் எவ்வளவு வைக்கணும் ராடுக்கு அப்படிங்கறது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும், இந்த விஷயம் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நான் வெல்டிங் பண்ண போறேன், தொடர்ந்து வெல்டிங் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. க்ளோஸ்ல எடுங்க, க்ளோஸ்ல எடு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாவும் வெல்டிங் பண்ணிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாவும் வெல்டிங் பண்ணிருக்கோம். வெல்டிங் வந்து மேல இருக்கக்கூடிய இந்த ஃபிளக்ஸை நான் தட்டி எடுக்கிறேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எந்த இடத்துலயுமே ஹோல்ஸ் வரல. சோ இப்படிதான் நம்ம வந்து பவர் வந்து செக் பண்ணிட்டு வெல்டிங் அடிக்கிறது. பவர் நிறைய பேர் வந்து கூட வச்சு வெல்டிங் அடிக்கிறீங்க, அதனாலதான் ஹோல்ஸ் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பவரை வந்து நம்ம வெல்டிங் ராடுக்கும் அந்த மெட்டீரியலுக்கும் தேவையான பவரை வந்து கன்சியூம் பண்ணி கம்மியா வச்சு அடிக்கணும். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா வெல்டிங் ராடு மெலிசா இருக்கும், ஆனா பவர் வந்து எக்கச்சக்கமா வச்சிருப்பீங்க, 150ல வச்சிருப்பீங்க, இல்ல 200 ஆம்ஸ் பவர். ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால்ல பாக்குறேன், பவர் வந்து 200ல வச்சுக்கிட்டு அவர் வச்சு 12 கேஜ் வெல்டிங் ராடு 200ல வச்சு வெல்டிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நம்ம என்ன மாதிரி பவர் வைக்கணும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே இந்த சார்ட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம கையில என்ன ராடு வச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ராடோட கேஜ், இப்ப வந்து வெர்னியர் காலிப்பர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அளந்து பார்த்து செக் பண்ணலாம், இல்ல மைக்ரோமீட்டர் வச்சிருந்தீங்கன்னா அளந்து பார்த்து செக் பண்ணலாம். இதுக்கெல்லாம் அவைலபிள் இருக்காது ஒரு சில நண்பர்கள் கிட்ட. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கக்கூடிய இந்த வெல்டிங் ராடு வாங்குறீங்களா, அந்த கடைக்காரர்கிட்டே கேளுங்க, என்ன ராடு பண்ணி தந்திருக்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவர் வந்து சொல்லுவார் 10 கேஜ் வெல்டிங் ராடு தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். 10 கேஜ் வெல்டிங் ராடுனா முடிவு பண்ணிடுங்க 3.2mm அதோட திக்னஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்ப 3.2ங்கிறத இந்த இடத்துல கால்குலேட், இந்த சார்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, 3.15ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 0.5 தான் வித்தியாசம், வேரி இருக்கும். சோ நம்ம அதுல கன்சியூம் பண்ணிக்கலாம். இதுதான் 100ல இருந்து 140 தான் நம்ம வந்து ஆம்பியர் வச்சு செட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில நேரங்கள்ல வந்து 12 கேஜ் வெல்டிங் ராடு வச்சிருப்பீங்க, 2mm 2.5mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 2. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 60ல இருந்து 90 வந்து ஆம்பியர் வச்சு நம்ம வெல்டிங் பண்ணணும் அப்படிங்கறத கன்சியூம் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள அதாவது இந்த 100ல இருந்து 140 கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்குள்ள நீங்க பவரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்ன கூட்ட குறைச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெல்டிங் அடிக்கும் போது உருகாம எப்படி வெல்டிங் அடிக்கிறது, ஹோல்ஸ் வராம எப்படி வெல்டிங் அடிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இந்த டிப்ஸ், இந்த நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வெல்டிங் புதுசா பழகக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் வந்து தொழில் தெரிஞ்சுப்பாங்க. தொழில் கத்துக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வந்து இந்த இவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க வந்து கத்துக்கும் போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படிங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே இருந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்பதான் நாங்க அடுத்த வீடியோல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல தனியா வந்து ரிப்ளை பண்றதை விட வீடியோல சொல்லும் போது அந்த டவுட் உள்ள மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் எங்களை மோட்டிவேஷனல் பண்ணும். தேங்க்யூ, பாய்.